அவன் இஸ்ரவேல் எல்லாருக்கும் பிரவியட்சமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளும் மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தாள். பாருங்க, சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான காரியங்களையும் கர்த்தர் மோசே கொண்டு செய்தார். பயங்கரமான வல்லமையான காரியங்களையும் பயங்கரமான செய்கைகளையும் ஆண்டவர் என்ன பண்ணார்? மோசே மூலமாய் செய்தார். அதுக்கப்புறம் நீங்க வாசிங்கன்னா தெரியும், மோசே போல ஒரு மனுஷனும் அதுக்கப்புறம் இஸ்ரவேல் தேசத்துல எழும்புனதில்லை. அவர் செய்த காரியம் என்ன தெரியுமா? அப்படியே அர்ப்பணித்தார். எப்ப முச்சடியில அக்னி ஜுவாலையில ஆண்டவர் இறங்கி வந்ததை மோசே பார்த்தாரோ, எப்ப பரிசுத்த ஆவியானவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாரோ, எப்ப பரிசுத்த ஆவியானவரோடு கூட மோசே வாழ ஆரம்பித்தாரோ, எப்ப ஆவியானவரோடு கூட நெருங்கி இருக்க ஆரம்பித்தாரோ, எப்ப ஆவியானவரோடு கூட அவர் நடக்க ஆரம்பித்தாரோ, அன்னையிலிருந்து மோசே கொண்டு கர்த்தர் செய்த காரியம் வல்லமை உள்ளது, அது மகா பயங்கரமானது என்று வேதம் சொல்லுகிறது. அதுக்கப்புறம் இஸ்ரவேலில அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரர் எழும்புனதே இல்லைன்ட்டாராங்க ஆண்டவர். யோவான்ல ஒரு இடத்துல சொல்லுவாரு, பரிசேயத்தை, நீங்க பார்வை உங்களுக்கு தெரியுது, பார்வை இருக்குதுன்னு சொல்லி சொல்றதுனாலதான் நீங்க குருடனா இருக்கிறீங்க. நீங்க குருடனா இருக்கணும்னு ஒத்துக்கிட்டா நீங்க தெளிவுள்ளவங்களா இருப்பீங்க, பார்வை உள்ளவங்களா இருப்பீங்கன்னு சொல்லுவாரு. உங்களுக்கு குழப்பமா இருக்குல்ல? நான் பரிசுத்தமான ஆண்டவரே, நான் எப்போதும் ஜெபிக்கிறேன், நான் எப்போதும் வேத வாசிக்கிறேன், நான் எப்போதும் ஆண்டவருக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறேன், நான் எப்போதும் 24 மணி நேரமும் பைபிளை கட்டி பிடிச்சிட்டே நான் தூங்கிட்டு இருக்கேன். அதல்ல ஆண்டவர் எதிர்பார்க்கிறது. எப்பா என்னுடைய வாழ்க்கை இவ்வளவுதான், நான் இப்படிதான்ப்பா, நான் அப்படியே நான் தர்றேன் ஆண்டவரே, என்னை கொண்டு பயன்படுத்துங்க, என்னை கொண்டு என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்களே செய்யுங்க ஆண்டவரே. இந்த நாட்களிலே நம்ம மண்ணுன்னு முதல்ல நம்ம உணரணும். ஆண்டவரே, நான் மண்ணுதான், எனக்கும் பலகீனங்கள் இருக்கு, எனக்கும் சோர்வு இருக்குது, நானும் ஒரு குடும்பத்துல இருக்கிறேன், எனக்கு பிள்ளைங்களுடைய காரியம் இருக்குது, கணவன் மனைவியினுடைய காரியம் இருக்குது, நானும் வேலைக்கு போகணும், நானும் வீட்டு வேலைகளை செய்யணும், எனக்கு பலகீனங்கள் இருக்குப்பா அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படியே உங்களை அர்ப்பணிங்க, அப்படியே உங்களை ஆண்டவர்கிட்ட கொடுங்க. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில அந்த மண்ணை எப்படி தேவன் மோசே என்கிற மண்ணை அவர் பார்வைக்கு சரியானபடி வணைந்தார். இன்னொன்னு சொல்லட்டுமா? மோசே ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே வேற யாரையாவது அனுப்புங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய திட்டத்துக்கு மாற ஆண்டவர் வேற யாராவது அனுப்பிச்சிருந்தாக்க இன்னைக்கு மோசேவும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட அவர் ஒரு மனுஷனாதான் இருந்திருப்பார். மோசே தனித்து விளங்கி இருக்க முடியாது. மோசே என்கிற மனுஷன் கர்த்தருக்கு பெரிய காரியங்களை செய்திருக்க முடியாது. மோசே என்கிற மனிதனை கர்த்தரை அடக்கம் பண்ணிருக்க முடியாது. மோசே என்கிற மனிதன் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து முகம் பிரகாசமானவனாய் மாறி இருக்க முடியாது. எப்ப ஆண்டவருடைய அழைப்பிற்கும் திட்டத்திற்கும் மோசே தன்னை ஒப்பு கொடுத்தாரோ, எப்ப அவர் நம்ம மேல வச்ச தரிசனத்துக்கு மோசே தன்னை விட்டு கொடுத்தாரோ, அர்ப்பணித்தாரோ, அப்பவே பரிசுத்த ஆவியானவர் மோசேயை முழுவதுமாய் ஆண்டு கொண்டு அவர் பார்வைக்கு சரியானபடி, ஆவியானவருடைய ஆளுகைக்கு சரியானபடி, ஆவியானவர் சொல்லுகிற காரியத்துக்கு சரியானபடி மோசேயை வணைந்து கொண்டார். மோசே அவர் வாழ்க்கையை டிசைட் பண்ணவே இல்லை. நீங்க வசனத்துல எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு குறிப்பிட்ட அதிகாரத்துக்குள்ளதான் அந்த மனைவியும் பிள்ளைகளும் வருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களை பத்தி வேதத்துல சொல்லப்படல. மோசேயுடைய மனைவி குடும்பத்தை பத்தி சொல்லப்படல, அவர் குடும்பத்துல வாழ்ந்தாரான்னு சொல்லப்படல, மனைவி எப்படி இருந்தாங்கன்னு சொல்லப்படல. ஆனா அதுக்கப்புறம் நீங்க எடுத்துட்டீங்கன்னு சொன்னா, மோசே என்கிற ஒரு மனிதனை பத்தி தான், மோசே என்கிற ஒரே ஒரு தீர்க்கதரிசியை பத்தி தான், மோசே என்கிற ஒரே ஒரு ஆவியை பெற்ற மனுஷனை பத்தி மாத்திரம் தான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. மனைவி குடும்பத்தை கூட ஆண்டவர் மென்ஷன் பண்ணி காமிக்கல, பிள்ளைகளை கூட ஆண்டவர் மென்ஷன் பண்ணி காமிக்கல. எப்ப மோசே தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாரோ, எப்ப மோசே தன்னை வணைந்து கொள்ளும்படி ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாரோ, அன்றையிலிருந்து ஆவியானவர் அவனை ஆண்டு கொண்டு, ஆவியானவர் அவனை சூழ்ந்து கொண்டு, ஆவியானவர் அவனை வணைந்து கொண்டு அவர் பார்வைக்கு சரியானபடி மோசே கொண்டு போனார். இன்றைக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க மேல வச்ச திட்டம் அதுதான், உங்க மேல வச்ச தரிசனம் அதுதான். நீங்க யாருன்னு உங்களுக்கே தெரியல. தெரியாதனாலதான் என்ன பண்ணிருக்கிறீங்க? பாவம் செய்யும் போதெல்லாம் அப்படியே ஓடி ஒளிகிறீங்க, விலகினமா இருக்கும் போதெல்லாம் சோர்ந்து போறீங்க, அப்படியே ஒரு கஷ்டம் வரும்போதெல்லாம் சோர்ந்து போறீங்க. நான் ஒண்ணு சொல்றேன் தெரியுங்களா? அதுக்காக நீங்க பாவம் செய்ய ஆண்டவர் உங்களை வணிந்து கொள்வான்னு சொல்லவில்ல. அதான் ஆண்டவர் விரும்புகிறது இல்ல. நீ யாருன்னு அவருக்கு தெரியும், நீ யாருன்னு உனக்கும் தெரியும். உன்னை நீ அப்படியே கொடுக்கும் போது ஆண்டவர் அவருக்கு பிரியமானபடி உன்னை வணங்கி கொள்வார். அதைத்தான் ஆண்டவர் விரும்புறாரு. எப்ப நாளைக்கு நாளானைக்கு இல்ல, நம்ம மனம் திரும்புறதுக்கு நமக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு நிமிடமே கடைசி நிமிடம் தான். இன்னும் ஒரு நாள் இருங்க ஆண்டவரே, எங்க சொந்தக்காரங்க வீட்டு கல்யாணம் இருக்கு, நான் போயிட்டு வந்துட்டு என்ன பண்ணிடுறேன், ஒட்டுக்க நான் மனம் திரும்பிடுறேன். இன்னும் ஒரு வாரம் இருங்கப்பா, நான் சில காரியங்களை முடிக்க வேண்டியது இருக்குன்னு என்ன பண்ணிடுறேன், முடிச்சுட்டு அப்படியே வாழ்க்கை ஒப்பு கொடுத்துறேன்ப்பா. அதுக்கு ஆண்டவர் நம்மளை தெரிஞ்சு கொள்ளலைங்க. எப்போ மோசே ஆட்டுக்குட்டி கையில பிடிச்சிட்டு வந்தாரோ, ஆண்டவர் கூப்பிட்ட உடனே ஆட்டுக்குட்டி விட்டு போட்டு ஆண்டவர் கொடுத்த கோலை பிடிச்சிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு.
பிழைப்புக்கான காரியத்தை மோசே எப்ப பிடிச்சு தொங்கிட்டே வந்தாரோ, ஆண்டவர் அழைத்த உடனே அந்த காரியத்தை விட்டு போட்டு கொடுத்த கோலை கையில பிடிச்சு என்ன பண்ணாராமா? நடந்து போனாராமா மோசே. அல்லேலூயா சொல்லுங்க. மோசே என்கிற ஒரு கெட்டு போன மண்பாண்டத்தை தேவன் அவருக்கு பிரியமானபடி வணைந்து கொண்டு அவர் மூலமாய் பெரிய காரியங்களை செய்தார்.